Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if f of x is equal to x square, g of x is equal to 3x and h of x is equal to x minus 2, prove that f dot g dot h is equal to f dot g dot h. அதாவது மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 காம்போசிஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். f of x வந்து x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, g of x வந்து 3xன்னு கொடுத்துருக்காங்க, h of x வந்து x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f dot g dot h is equal to f dot g dot hன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா f dot g of dot h. ஸோ எப்பவுமே நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கவும், அதனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எழுத போகிறோம். ஸோ ப்ராக்கெட்டில் என்னன்னா f dot g. ஸோ நம்ம இது இங்கே எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம் இதை, f of g of x. ஸோ f of g of xங்கும் போது f of g of xை தூக்கி இங்கே எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம், g of x இருக்க இடத்துல 3xன்னு போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of xன்னு அர்த்தம். இது f of xயில் போயிட்டு f of x இங்கே எழுதிக்கலாம். f of x என்னது, x ஸ்கொயர். இப்போ இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த x இருக்க இடத்துல அப்படியே இங்கே இருக்கிறத எழுதிக்கணும். அப்போ என்ன வரும், 3x x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3x தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். வெறும் எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கக்கூடாது, ஃபுல் எக்ஸுக்கும் தான் இங்கே ஸ்கொயர் போட சொல்லியிருக்காங்க. ஃபுல் எக்ஸுக்கும் ஸ்கொயர் போடணும். இப்போ 3x ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். 3 ஸ்கொயர் வந்து 3 2s are 6 கிடையாது, 3 3s are 9, 9x ஸ்கொயர். ஸோ இப்போ நான் வந்து f dot g கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடியல, இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சா தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா f dot g dot h. ஓகே, அப்போ இதோட மீனிங் என்னது, f dot g of h of x. ஸோ ரைட்லேருந்து தான் வரணும், ரைட்லேருந்து எக்ஸ் போட்டுக்கிட்டு வரணும். ஸோ f dot g h of x தூக்கி இங்கே எழுதணும். h of x வந்து x minus 2. ஸோ இங்கே அப்படியே எழுதிக்கலாம் x minus 2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x minus 2. அடுத்து வந்து f dot gயில் போயிட்டு f dot gங்க எழுதிக்கோங்க. f dot g தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இங்கே 9x ஸ்கொயர்னு. f dot gயில் போயிட்டு x இருக்க இடத்துல இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். இதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னும் போது 9 அப்படியே இருக்கணும். 9 into x minus 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லாதனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா f dot g dot h. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதான் கண்டுபிடிப்போம், அதனால் g dot h கண்டுபிடிக்கிறேன். ஸோ g dot hங்கும் போது g of h of x. ஸோ g of h of x பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போட போகிறோம். h of x வந்து என்னது, x minus 2. x minus 2. ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா ஜியில் போயிட்டு x இருக்க இடத்துல x minus 2 போகணும். அப்போ ஜியை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கும். g என்னதுன்னா 3x. இந்த மாதிரி ரைட் சைடில் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸை தூக்கி அப்படியே இங்கே போடுங்க, x minus 2 தூக்கி அப்படியே இங்கே போடணும். இப்போ என்ன வரும், 3 into x minus 2ன்னு வரும். உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் ரைட் ஹேண்ட் சைட் முடியல, இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சா தான் முடியும். நான் வந்து g dot h மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து f dot g dot h கண்டுபிடிக்கணும். ஸோ f dot f of என்ன வரும், f of g dot h இங்கே எழுதிக்கிறேன். g dot h வந்து 3 into x minus 2. இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா f of xன்னு அர்த்தம். அப்போ f இங்கே எழுதணும். f என்னது, x ஸ்கொயர். இப்போ என்ன அர்த்தம், fல போயிட்டு இந்த இதுக்கு பதிலாக இதை அப்படியே இங்கே போடணும். அப்போ என்ன வரும், 3 into x minus 2 ஹோல் ஸ்கொயர்னு போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா 3க்கும் ஸ்கொயர் பண்ணணும், x minus 2க்கும் ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடைக்கும், x minus 2 ஸ்கொயர் பண்ணால் x minus 2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்படியே ஸோ ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சதுனால இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா,
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இங்கே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலை, அதனால் இங்கேயும் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணதுனால ஒன்றும் சிம்பிளிஃபைலாம் எதுவும் ஆகாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடும் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால நம்ம என்ன எழுதிடலான்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS, hence proved. Okay, so ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். 3 காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சம் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக அந்த 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 3 காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் f.g.h கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி லிமிட்டெட் சம்ஸ் தான் இருக்குது, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணும்போது லிமிட்டெட் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.